So 2.2, question number 3. Prove the following. Tan inverse 2 by 11 plus tan inverse 7 by 24 is equal to tan inverse 1 by 2. அதாவது ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ இந்த சம்மை பார்க்கும்பொழுது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, tan இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் tan இன்வர்ஸ் ஒய் இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ tan இன்வர்ஸ் அந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக அந்த ஃபார்முலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த எக்ஸ் ஒய் வந்து லெஸ் தேன் 1 இருந்தால் அந்த ஃபார்முலா ஓகே. இது எக்ஸ் இந்த இருக்கு 2 by 11, இது ஒய். இங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 2 into 7 14 வரும். டினாமினேட்ல அதை விட கிரேட்டர் நம்பர் தான் வரும். அப்போ எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா லெஸ் தேன் 1 தான் இருக்கும். ஃபார்முலா படிக்கும் பொழுது பக்கத்திலே கமா போட்டு இந்த சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன், எக்ஸ் ஒய் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன், அதையும் சேர்த்து லேர்ன் பண்ணா மட்டும்தான் சம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் வந்து அந்த இடத்துக்கு சூட் ஆகாத அப்படி இருக்கலாம். எக்ஸ் ஒய் கிரேட்டர் தென் 1 அந்த ஃபார்முலா வராது. அதனால ஃபார்முலா படிக்கும் பொழுது பக்கத்தில் கொடுக்குற கண்டிஷன் சேர்த்து லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் போடுறதுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்காது. ஸோ tan inverse x plus tan inverse y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy where xy less than 1. ஸோ xy வந்து லெஸ் தேன் 1 இருந்தால் நம்ம அந்த ஃபார்முலா கரெக்டாக. இப்போ இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணிடலாம், ப்ரூவ் பண்ண போகிறோம். Prove that tan inverse 2 by 11 plus tan inverse 7 by 24 is equal to tan inverse 1 by 2. X ங்கிறது 2 by 11, y is 7 by 24. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 2 into 7 14ங்கிற நியூமரேட்ல வந்துடும். 11 into 24 ஸோ கண்டிப்பாக 14ஓட கிரேட்டர் நம்பராக தான் இருக்கும். ஸோ 11 into 24 264 வருது. இப்போ நான் 14 டிவைட் பை 264 போடும்பொழுது நம்ம வேல்யூ வந்து அது 0. something தான் வரும், ஷுவர்லி லெஸ் தேன் 1. இப்போ இந்த சம்மை வந்து ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இந்த சம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. we know that tan inverse x plus tan inverse y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy where xy is less than 1. So left hand side start பண்ணுங்க. tan inverse 2 by 11 plus tan inverse 7 by 24 this equal to tan inverse x placeல 2 by 11 plus y ஓட placeல 7 by 24 divided by 1 minus xy 2 into 11 y வந்து 7 by 24. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எல்சிஎம் எடுக்க வேண்டியது இருக்கும். திஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் 11 into 24 264 சொல்லியிருந்தோம். இட்ஸ் 264. இப்போ இந்த 2 அப்படிங்கிற நம்பர் வந்து இப்போ 11 வந்து எனக்கு இந்த 11 264 மாறணும். நான் 24ஆல் மல்டிப்ளை பண்ணால் 11 into 24 is 264. அப்போ 2 into 24 48 ப்ளஸ் இந்த நம்பர் 11ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கணும். அப்போ 7 into 11 77. ஸோ அதே மாதிரி இது 1 by 1
So LCM வந்து 264 தான். This one is multiplied with 264 minus 2 into 7, 14. This is equal to tan inverse of 48 plus 77. நீங்க ஆட் பண்ணி பாருங்க 125 வரும். Divided by 264 is divided by 264 minus 14 is 250 divided by 264. Next line la இந்த division நம்ம multiplication மாத்திக்கலாம். Tan inverse 125 divided by 264 into 264 divided by 250. So 264 get cancelled. 1 times 125 here 2 times. So என்ன வருது? Tan inverse of 1 by 2. So actually இதான் நம்ம prove பண்ண வேண்டிய right hand side. This equal right hand side. So hence proved. இந்த சம்ல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா தான். Tan inverse x plus tan inverse y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy where xy is less than 1. இந்த xy வந்து 1 விட கம்மியா இருந்தா தான் டினாமினேட்டர் பாசிட்டிவா இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் மறக்காது. இந்த கொஸ்டின் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. So question number 4. Question 4. Prove the following, like division number 4, question number 4 பாருங்க. 2 tan inverse 1 by 2 plus tan inverse 1 by 7 is equal to tan inverse 31 by 17. இப்போ previous sumல பார்த்தீங்கன்னா tan inverse x plus tan inverse y. ஸோ ஆனால் இதில் 2 tan inverse அப்படி வருது. 2 tan inverse அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்த உடனே இது நமக்கு ஒரு டைரக்டா ஃபார்முலாவே இருக்கு. இப்போ இந்த டேர்ம் இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லா tan inverse ஆஃப் சம்திங் நம்ம மாத்திட்டோம்னா நமக்கு இப்ப படிச்ச ஃபார்முலா வந்து இதுல சூட் ஆகும். இந்த 2 மட்டும் இல்லாதபடி tan inverse ஆஃப் ஒரு நம்பர்னு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிச்சோம் இல்லையா, tan inverse x plus tan inverse y கரெக்டா சூட் ஆயிடும். பட் 2 tan inverse x அப்படிங்கிற ஃபார்முலாக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ்லயும் ஃபார்முலா இருக்கு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan inverse 3 ஃபார்முலா இருக்கு. பட் 2 tan inverse x is equal to tan inverse of என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் tan inverse x, இது tan inverse y, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும். இப்போ சம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு டேர்ம் அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது இந்த ஃபார்முலாவை நமக்கு வந்து அனலைஸ் பண்ணிக்க தெரியணும். ஸோ அது எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்க ஃபார்முலாஸை வந்து எவ்வளவு தரோவா லேர்ன் பண்றீங்களோ அப்பதான் அந்த சம் செய்யறதுக்கு ஐடியாவே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 4 போடுறோம். கொஸ்டின் நம்பர் 4. Prove that 2 tan inverse 1 by 2 plus tan inverse 1 by 7 is equal to tan inverse 31 by 17. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஃபார்முலாவை எழுதி காட்டுறேன். 2 tan inverse x is equal to 2 tan inverse x in terms of tan la formula tan inverse 2x divided by 1 minus x square. இந்த x ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா -1 அது -1 less than x less than 1 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் x இருக்க முடியும். ஸோ இதுவும் ஏன் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
அதாவது நம்ம டொமைன் செட்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? இந்த டேர்ம் ஈக்குவல் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். அந்த பிளஸ் 1 மைனஸ் 1க்கு இடையில இருந்தாதான் இது டிஃபைன் பண்ண முடியும். அதை விட்டு வெளியே போகும் பொழுது வந்து நமக்கு அந்த நாட் டிஃபைன்ட் அந்த கேட்டகரியில வந்துடும். ஸோ எக்ஸோட ரேஞ்ச் வந்து -1 to 1க்குள்ள இருக்கணும். இந்த ஃபார்முலா படிக்கும் பொழுதே இந்த பக்கத்துல கண்டிஷனே சேர்த்து படிச்சுட்டா உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஐடியாவா இருக்கும். இப்போ சரி, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் ஸ்டார்ட் பண்றேன். The left hand Miss, side. can you please repeat again why we use this formula, Miss? 2 tan inverse minus x. Okay. அதாவது மேம் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபர்ஸ்ட் பாருங்க. 2 tan inverse 1/2 plus tan inverse 1/7 தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வெறுமனே tan inverse ஆஃப் சம் நம்பர் அப்படி இருந்ததுன்னா நான் ப்ரீவியஸ் சம்ல போட்ட ஃபார்முலாவே போட்டுடலாம். ஆனால் பக்கத்தில் ஒரு 2 சேர்ந்து வரும் பொழுது நான் ஆல்ரெடி போட்ட இந்த ஃபார்முலாவை நான் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து பேட்டர்ன் பாருங்க, tan inverse x plus tan inverse y தான், இங்கே 2 கிடையாது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் tan inverse x மாடலுக்கு மாற்றணும். இப்போ இந்த 2 tan inverse x மாடலில் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் சம்திங் ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்கு, டைரக்டா இருக்கு. அப்போ இந்த 2 tan inverse x இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மட்டும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா திஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பிகம்ஸ் tan inverse ஆஃப் சம் நம்பர் மாறிடும். After that we can use this formula and then simplify, we get a right hand side result. Are you okay? Ma'am, 2 tan inverse x la one more formula is there, ma'am, that sin inverse 2x. Why are we not using that formula, ma'am? Okay, 2 tan inverse வச்சு sin inverse இருக்கு, cos inverse இருக்கு, tan inverse இருக்கு, மூணுமே இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு எது ஆப்ட் ஆகும்? பக்கத்துல உள்ள டேர்ம் tan inverseல இருக்கு. Then only we can use tan inverse here. Suppose பக்கத்துல sin inverse இருந்ததுன்னா sin inverse ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் டேர்ம் tan inverseல இருக்கு, so you apply the formula tan inverse. Oh, okay, ma'am. So suppose the question was 2 tan inverse plus cos, na, then we have to use the 2 tan inverse x is equal to the cos formula. ஆமா, cos inverse போட்டிங்கன்னா again இப்போ காஸ்ல ரெண்டு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், cos inverse x plus cos inverse y வந்துருச்சுன்னா அதுக்கு டைரக்டா ஃபார்முலாஸ் இருக்கு. அதாவது நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து ஃபார்முலா வந்து அங்கங்கே இருக்கும். அதாவது மொத்தமா கலெக்ட் பண்ணி உங்க கையில வந்து ஒரே ஷீட்ல ஃபார்முலாஸ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபார்முலாஸ் படிக்கிறதுக்குமே ஈஸியா இருக்கும். இன்றைக்கு கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லா காட்டுறேன் பாருங்க. sin inverse x plus sin inverse y, cos inverse x plus cos inverse y, அப்படிலாம் ஃபார்முலாஸ் இருக்கு. அப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா we can easy to solve the question. ஓகேங்களா? Are you okay? Okay, ma'am. பாருங்க நான் ஒரு ma'am, so it depends on the second term of the question, no, ma'am, which formula to be used. அது வந்து சம்ம டிபெண்ட் பண்ணுதுமா, கொஸ்டினை டிபெண்ட் பண்ணுது அந்த டேர்ம்ல. அதாவது இந்த லெசனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெயின் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தான். நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அந்த ஸ்டார்டிங் கிளாஸ்ல பார்த்த டொமைன் ரேஞ்ச் இது தரோவா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துக்கு எந்த இடம் ஒர்க் அவுட்டா இருக்கும், சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற ஐடியா ஆட்டோமேட்டிக்லியா உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ பாருங்க, நான் ஒரு புக் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த புக்ல காட்டுறேன் பாருங்க. ஸோ தேவைப்பட்டா இந்த இதை கூட உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி அனுப்பி விடுறேன் பாருங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒவ்வொரு பேஜ்லயும் வேற வேற பேஜஸ்ல இருக்கலாம். ஸோ கலெக்ட் பண்ணி ஒரே பேஜ்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. ஸோ ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, sin of sin inverse x is equal to x. எக்ஸ் ஓட வேல்யூ என்ன? -1 to 1க்குள்ள இருக்கணும். ஸோ இதுல ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அப்போ லாஸ்ட் டே போட்டா கூட sin inverse of sin 3 theta is equal to 3 theta அப்படின்னா according to this property we get that result. இங்க பாருங்க, அடுத்து sin inverse of sin x is equal to x. ஸோ இதுல ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் sin inverse of மைனஸ்ல இருந்தா மைனஸ் sin inverse x. ஸோ இங்க ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது sin இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள மைனஸ் வச்சு ஒரு 6 ப்ராப்பர்ட்டி வந்துருது. அப்புறம் ப்ராப்பர்ட்டி நம்பர் 4, sin inverse of 1/x. எல்லாமே புக்ல இருக்கு, புக்ல வந்து வேற வேற பேஜஸ்ல இருக்கும். sin inverse 1/x equal to cosecant inverse x where x belongs to where. அதாவது நம்ம அந்த
கொசிகன் இன்வர்ஸ் கிராஃப் போடும்போதே சொல்லி கொடுத்துருப்பேன். கொசிகன் இன்வர்ஸ்ல ஃபுல் ரியல் நம்பர் லைன்ல அந்த ஓப்பன் இன்டர்வல் -1 to 1க்குள்ள மட்டும் கிராஃப் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியாவா இருக்கும். இனி ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, 1 மார்க் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இன்னைக்கு கூட கடைசி ஒரு 5 minutes அந்த பேட்டர்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் டிஃபைன்ட்னு சொல்லி ஒரு 1 மார்க். எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா இந்த ரேஞ்ச் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம எக்ஸ் இல்ல அதனால நாட் டிஃபைன் சொல்ல முடியும். அதர்வைஸ் கிளியர் ஐடியா இல்லாதவங்க இப்படி சொல்லிடுவாங்க, சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தட்ஃபோர் ஆன்சர் இஸ் எக்ஸ்னு போட்டுருவோம். ஆனா அது தப்பு. நம்ம எக்ஸ் வந்து நம்ம ரேஞ்சுக்குள்ள இருந்தா மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியும். அதர்வைஸ் வி கான்ட் டிஃபைன். ஸோ அதனால தான் அந்த டொமைன் என்ன ரேஞ்ச் என்னங்கிறத கிளியரா லேர்ன் பண்ண சொல்றது. இதுக்கப்புறம் பாருங்க, sin inverse x plus cos inverse is equal to pi by 2, tan inverse x plus cot inverse x equal to pi by 2, cosec inverse x plus sec inverse x equal to pi by 2. ஸோ இந்த ரிசல்ட் நிறைய இடங்களை நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்புறம் இப்போ சந்தோஷ் நீ கேட்ட டவுட் இப்போ உனக்கு கிளியர் ஆகும் பாரு. sin inverse x plus sin inverse y. இப்போ ரெண்டு டேர்மே சைன்ல இருக்கு பாருங்க. sin inverse x sin inverse y is equal to right hand side வந்து sin inverse of x root of 1 minus y square plus y root of 1 minus x square. அப்போ உங்களுக்கு வந்து இப்படி டேர்ம்ஸ், இப்போ ஒரு டேர்ம்ஸ் சைன்ல இருக்கு இன்னொன்னு டேன்ல இருக்குன்னா நீங்க உங்களுக்கு அடுத்த ஐடியா என்ன தோணும், அந்த 2 tan inverse நான் சைனுக்கு மாத்திட்டா இந்த ஃபார்ம்ல இதுல சூட் ஆகும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிரியேட் ஆகும். தென் sin inverse x minus sin inverse y, cos inverse x plus cos inverse y, cos inverse x minus cos inverse y. கடைசியா இப்ப நம்ம இப்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த tan inverse x plus tan inverse y இந்த ஃபார்முலா தான் இப்ப யூஸ் பண்ணோம். அதே மாதிரி மைனஸ்ல இருக்கும் பொழுது xy is greater than -1 அப்படிங்கிற மாதிரி நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இந்த 6 ஃபார்முலாஸ். அதுக்கப்புறம் நம்ம இப்ப பார்த்த 2 tan inverse x லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதே sin inverse cos inverse tan inverse சொல்லி 3 ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படிச்சாதான் நம்ம இந்த எந்தெந்த இடத்துக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிற ஐடியாவே நமக்கு தோணும். அடுத்து சைன் இன்வர்ஸை டைரக்டா காஸ் இன்வர்ஸா மாத்துறது, tan இன்வர்ஸா மாத்துறது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஜை வேணா உங்களுக்கு இதையும் கூட நான் இந்த கிளாஸ் முடிவும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிவிடுறேன். ஸோ ஃபார்முலாஸ் ஃபுல்லாக ஒரே பேஜஸ்ல இருந்தால் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் மெமரைஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சம்குள்ள போலாமா சந்தோஷி? Yes, ma'am. Okay. So 2 tan inverse 1 by 2 plus tan inverse 1 by 7. This equal to 2 tan inverse x. In the place la na tan inverse 2 into x place la 1 by 2 irukku, 1 by 2 by 1 minus x square, 1 by 2 the whole square plus tan inverse 1 by 7. So in the 2 to cut ஆயிடும், tan inverse 1 by, so இது வந்து simplify பண்ணா 1 minus 1 by 4, ஏன்னா 1 by 2 the whole square plus tan inverse 1 by 7. This equal to, இந்த denominator மட்டும் LCM எடுத்துருங்க, 1 by 4 minus 1 உங்களுக்கு 3 by 4 வந்திருக்கும் plus tan inverse 1 by 7. 3 by 4 அடுத்த லைன்ல 4 by 3 நீங்க எழுதிடலாம். So tan inverse 4 by 3 plus tan inverse 1 by 7. So இப்போ இந்த டேர்மை பார்க்கும்போது மைண்ட்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகிற ஃபார்முலா tan inverse x plus tan inverse y. ஸோ இப்போ இந்த x into y நீங்க வந்து ரஃப் ஒர்க்கா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 4 into 1 4, நியூமரேட்டர்ல 4 இருக்கு, டினாமினேட்டர் 21. இப்போ 4 by 21 அப்படிங்கிறது ஷோர்லி 0 பாயிண்ட் சம்திங். தட் வேல்யூ இஸ் கிளியர்லி லெஸ் தென் 1. இப்போ நம்ம ஃபார்முலா வந்து இந்த இடத்துல கரெக்டா. ஸோ இப்போ நமக்கு tan inverse x plus tan inverse y is equal to அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது tan inverse x plus tan inverse y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy, where xy is less than 1. So இந்த formula வந்து இதுல apply பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. Therefore, our left hand side becomes tan inverse xங்கிற பிளேஸ்ல 4/3 இருக்கு plus y ஓட பிளேஸ்ல 1/7 divided by 1 minus xy 4/3 into 1/7. 1/7. Yes. இப்போ tan inverse numerator LCM எடுங்க 3 into 7 உங்களுக்கு 21 வந்திருக்கும். But this number is multiplied with 7 is 28 plus this is multiplied with 3. இப்போ denominator this is 1/1 is 3 into 7 is also here LCM is 21. But 21 minus 4. Next line tan inverse 21 plus 3 31/21. நான் டைரக்டா ரெசிப்ரோக்கல் போடுறேன்னா இன்டு போட்டேன்னா 21/17 வந்திருக்கும். So now 17. this 21 get cancelled. We get tan inverse 31/17. This is a right hand side. பாருங்க. So right hand side result பாருங்க. Tan inverse of 31/17. This is equal to right hand side. Hence proved. So question number 4ல doubt இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. அடுத்து question number 5 பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மட்டா மாத்துற மாதிரி உள்ள கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5க்கு முன்னாடி லைனை பாருங்க. ரைட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டினே வந்து ஒரு 5-6 கேட்டகரியில நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று கொடுத்துருக்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்பாங்க, அது ஒரு பேட்டர்ன். இதுல ப்ரூவ் தட் கேட்பாங்க, அது ஒரு மாடல். நான் சொல்றதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிங்க, இல்ல ப்ரூவ் த ஃபாலோயிங் ரைட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் ரைட்னு ப்ரூவ் பண்ற மாதிரி, இல்ல சால்வ்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அதர்வைஸ் இவாலுவேட் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்றது. இப்படி மாடல் கீழே தான் நிறைய சம்ஸ் இருக்கும். இப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இதுல நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது என்னன்னா, இந்த கொஷினுக்குள்ள எக்ஸ் வருது பாத்தீங்களா, இந்த எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் எடுப்போம். அப்போ எந்த மாடல்ல இருந்தா என்ன சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு கரெக்டா வரும் அப்படிங்கிறதுக்கு சில கிளாசிபிகேஷன் இருக்கு. இப்போ நான் வந்து அந்த ரிசல்ட் வச்சிருக்கிறேன். அந்த ரிசல்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ அதையும் கூட நீங்க ஃபார்முலா கூட சேர்ந்து லேர்ன் பண்ணிக்கணும். பாருங்க. ஒரு புக்ல உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல. Yes. The trigonometric substitution in algebraic expression. அதாவது உங்க கொஸ்டின் வந்து ரூட் ஆஃப் 1 + x² இந்த மாடல்ல இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் புட் x is equal to tan θ எடுக்கணும், அல்லது x is equal to cot θ எடுத்தா சம் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். இல்ல ரூட் ஆஃப் a² + x² இந்த மாடல் இருக்குன்னா x-க்கு a tan θ, x-க்கு a cot θ எடுக்கணும். இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணா மட்டும்தான் சம் ஈஸியா இருக்கும். root of 1 minus x², அப்போ x is equal to sin θ or x is equal to cos θ. And root of a² minus x² அதே மாதிரி ஒரு 9 லைன்ஸ்ல வந்து இதை கிளாஸிஃபை பண்ணி கொடுக்குறாங்க.
ஸோ இதை நீங்க லேர்ன் பண்ணிட்டா இதுக்கேற்ற மாதிரி நீங்க சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். சம் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வர்றது ஈஸியா இருக்கும். ஸோ இதையும் கூட நான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த பேஜையும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிவிடுறேன். நீங்க வந்து டைம் கிடைச்சா படிச்சுக்கோங்க. இந்த மாடல்ல இருந்ததுன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய டேர்ம் இதுதான் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிட்டா டைம் வேஸ்ட் ஆகாது, ஈஸியா ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேங்களா? Question number 5. So simplest form கண்டுபிடிக்கணும். Write the simplest form. அதாவது tan inverse of root of 1 plus x square minus 1 divided by x, where x is not equal to 0. Solution, நம்ம simplest form கண்டுபிடிக்கிறோம். இப்போ கொஷினுக்குள்ள ரூட் ஆஃப் 1 plus x square என்ற டேர்ம் இருக்கு. நம்ம எப்படி எடுக்கிறோம் பாருங்க. let x is equal to tan theta. இப்போ கொஷின்ல கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ tan inverse of root of 1 plus x square minus 1 by x. This equal to tan inverse of root of 1 plus tan square theta minus 1 by x place la again tan theta. So இது ஃபுல்லா அந்த tan inverse of x ன்னு சொல்றோம்ல அந்த பிளேஸ்ல இருக்கு. So tan theta தேவைப்பட்டா நீங்க பிராக்கெட் போனா போட்டுக்கலாம். This equal to tan inverse of root 1 plus tan square theta is secant square theta ன்னு தெரியும் உங்களுக்கு. Minus 1 by tan theta. This equal to tan inverse of secant square theta க்கு root எடுத்திருந்தீங்கன்னா secant theta minus 1 by tan theta. அடுத்த லைன்ல secant வந்து 1 by cos எழுதிக்கலாம். tan inverse of 1 by cos theta minus 1. This tan can write sin theta by cos theta. This equal to tan inverse of numerator LCM எடுத்திருந்தா cos theta. இப்போ 1 minus cos theta sin theta by cos theta. Tan inverse 1 minus cos theta by cos theta into cos theta by sin theta. This cos get cancelled. Tan inverse 1 minus cos sin theta. இப்போ இதுலயும் கூட உங்களுக்கு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். அதாவது 1 minus cos theta. இந்த 1 trigonometryல ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். 1 minus cos theta அப்படிங்கிறது 2 sin square theta by 2 and sin theta is equal to 2 sin theta by 2 cos theta by 2. ஸோ இதெல்லாம் வந்து 10th படிச்சிருப்போம், 11th படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலாஸ் வந்து இதில் அப்ளை ஆகுது. இப்போ நீங்கள் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்முலாஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம 10th 11th படித்த ட்ரிக்னாமெட்ரிக்குள்ள ரிசல்ட் அப்ளைட் ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபார்முலாஸும் இதில் யூஸ் ஆகும். tan inverse of this 1 minus cos theta can write 2 times sin square theta by 2. The sin theta can write 2 sin theta by 2 cos theta by 2. Now this 2 to get cancelled. ஒரு sin theta by 2 ஒரு sin theta by 2 கட் ஆகும். So remaining இருக்கிறது பாருங்க, tan inverse sin theta by 2 by cos theta by 2.
this by 2ங்கிறது தீட்டாக்கு மட்டும்தான். But this equal to tan inverse of tan theta by 2. Tan inverse of tan x is equal to x. So according to that result, theta by 2. அப்போ இந்த தீட்டாவை கொஷின் வந்து எக்ஸ்ல இருக்கு. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பாருங்க, கொஷின் வந்து எக்ஸ்ல இருக்கு. இப்போ எக்ஸ்ல இருந்ததுன்னு சொன்னா ஆன்சருமே நீங்க முடிக்கும் போது எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல தான் முடிக்கணும், தீட்டால முடிக்க கூடாது. இனிஷியலா நம்ம லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டான்னு எடுத்திருக்கோம். இப்போ இதுல இருந்து தீட்டா கால்குலேட் பண்ணா என்ன வரும்னா tan inverse x. Tan inverse x is equal to theta. Now this theta is replaced by tan inverse x. This is equal to 1 by 2 tan inverse x. This is the simplest form, the required simplest form. So doubt இருந்தா கேளுங்கம்மா. வர்ஷினி டவுட் இருக்கா? No doubts, ma'am. நான் சொன்ன ஃபார்முலாஸ் எல்லாம் புரிஞ்சுதாமா உனக்கு? புரிஞ்சது மேம். நான் அந்த ஃபார்முலா ஷீட்டை வந்து அதையுமே ஒரு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே, அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல என்ன கேட்டகரியில சம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இனிஷியலா எடுக்கிற டேர்ம் தான் ரொம்ப முக்கியம். இங்கே லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா எடுத்திருக்கேன்னா tan இன்வர்ஸ் இருக்கு, 1 + x² மாடல் இருக்கு. ஓகே, லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் tan தீட்டான்னு எடுக்கிறேன். அண்ட் இடையில யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸும் நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்களா? சந்தோஷி புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகேமா. Now question number 6. Question number 6 பாருங்க. Write the simplest form of tan inverse 1 by root of x square minus 1 where modulus x greater than 1. ஓகே, இது எப்படி நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொடுக்கறதுன்னு இப்ப பாத்துடலாம். Question 6. So write the simplest form of tan inverse 1 by root of x square minus 1 where modulus x is greater than 1. Solution. So இங்க இருக்கிற term வந்து tan inverse of 1 by root of x square minus 1. So previous sumல அதே tan inverse தான், ஆனா root of 1 plus x square. இங்க root of x square minus 1. இந்த மாடலுக்கு let x is equal to secant theta. So இதை எடுத்துக்கோங்க. இப்போ question எப்படி மாறுது பாருங்க. Then this tan inverse 1 by root of x square minus 1 is equal to tan inverse 1 by root of secant square theta minus 1. This is equal to tan inverse 1 by secant square minus 1. So உங்களுக்கு தெரியும் tan square theta என்ன, 1 plus tan square theta secant square theta. It is tan square theta. This is equal to tan inverse 1 by tan theta. 1 by tan theta is a cot theta. Tan inverse cot theta. இப்போ இந்த cot theta-வை நான் tanக்கு மாற்றணும் அப்படின்னு நினைச்சேன்னா tan inverse of tan 90 minus theta போட்டுக்கலாம். Cot theta
and write tan 90 minus theta is a cot theta. இப்போ இது ஃபுல்லா x ஓட பிளேஸ்ல இருக்கு. tan inverse tan x is equal to x. So pi by 2 minus theta. இப்போ theta அப்படிங்கறத வந்து இனிஷியலா உள்ள லைன்ல இருந்து கொண்டு வரலாம். This implies theta is equal to secant inverse x. Substitute here theta placeல secant inverse x. Pi by 2 minus secant inverse x. Actually நம்ம question உடைய simplest form அது. Tan inverse 1 by root of x square minus 1. இதோட simplest form வந்து pi by 2 secant inverse x. இந்த சம்ல டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. Question number 7. Question number 7. Write the simplest form of tan inverse root of 1 minus cos x by 1 plus cos x, where x is less than pi. Question number 7. Write the simplest form of tan inverse root of 1 minus cos x by 1 plus cos x, where x is less than pi. இதுல வந்து நம்ம வந்து டைரக்டாவே ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் காஸ் எக்ஸ்க்கு அப்ளைடு ஃபார்முலா இருக்கு, 1 பிளஸ் காஸ் எக்ஸ்க்கு அப்ளைடு ஃபார்முலா இருக்கு. சொல்யூஷன் ஸோ கொடுத்தது tan இன்வர்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை 1 பிளஸ் காஸ் எக்ஸ். ஸோ 1 மைனஸ் காஸ் எக்ஸ்க்கு ஈக்குவல் டு டேர்ம் ஸோ இப்போ கூட ப்ரீவியஸாக ஒரு சம் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 போட்டோம். இது எக்ஸ்ல இருக்கிறதுனால ரூட் ஆஃப் 2 sin square x by 2. இந்த 2 வந்து இந்த xக்கு மட்டும்தான். by 1 plus cos x 2 cos square x by 2. இதுக்கு ஈக்குவல்டான corresponding trigonometric term. இப்போ இந்த 2 to get cancelled. Sin square x by 2 by cos square x by 2 is tan square x by 2. The tan inverse of root of tan square x by 2. Next line la this root and square remove ஆக போகுது. But tan inverse of tan x by 2. But tan inverse of tan x by 2. Tan inverse of tan x is equal to x. ஓகேங்களா? by x by 2. Now this by 2. Actually answer in terms of x ல நடச்சிருக்கு. So x by 2 is the simplest form. This is a required answer for this sum. The doubt இருந்தா கேட்டுக்கோங்க. The next question. Question number 8. Write the simplest form of tan inverse cos x minus sin x by cos x plus sin x where x less than pi. So இப்படி இருக்கிற டேர்முக்கு என்ன பண்ணுவோம்? சில இடங்கள்ல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுவோம். சில இடங்கள்ல வந்து அந்த டேர்முக்கு ஈக்குவல்டான ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம் வேற டேர்ம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். சில இடங்கள்ல வந்து நம்ம சில சேஞ்சஸ் டிவைட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை சம் டேர்ம் அப்படி கொண்டு வரலாம். சம் நம்பர் 8 பார்த்துடலாம்.
Question 8. Write the simplest form of tan inverse cos x minus sin x by cos x plus sin x, where 0 less than x less than pi. Okay, solution. So இந்த sumல வந்து இந்த numerator and denominator வந்து நான் cos x ஆல first divide பண்ண போறேன். So here the question is tan inverse cos x minus sin x by cos x plus sin x. Divide the numerator and denominator by cos x. So first term என்னவோ அதால divide பண்றோம். அப்பதான் 1 minus வரும். அதுக்கு ஏத்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் sin minus இருந்துச்சுன்னா நீங்க sin ஆல் டிவைட் பண்ணிருப்பீங்க. This equal to tan inverse of cos x by cos x minus sin x by cos x, the whole thing divided by this cos x divided by cos x minus sin x by cos x. This equal to tan inverse cos by cos cancellation of 1 minus sin by cos is tan x by actually second and the plus 1 plus tan x. இப்போ பாருங்க tan inverse இந்த term நான் எப்படி மாத்துறேன்னா, we can write this 1 as tan pi by 4. The pi by 4 is a 45 degree. Tan 45 is a 1. So this 1 can write tan pi by 4 minus tan x. The whole thing divided by this one is as it is. This plus term. The tan x front now 1 into tan x in assume பண்ணிக்கிறேன். This tan x is 1 into tan x. Okay, 1 into tan x is nothing. It is a tan x. Now this one can write tan pi by 4 and this tan x. இந்த 1 tan pi by 4 மாத்திருக்கோம். Denominator plus க்கு அப்புறம் உள்ள tan x, so 1 into tan x. This one can write tan pi by 4. இதை பார்த்தாலே உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வந்திருக்கும். tan a minus b, tan a minus tan b divided by 1 plus tan a tan b. அப்போ நிறைய சம் போட போட உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். இங்க எனக்கு ஸ்டார்டிங்ல cos x இருக்கிறதுனால நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபுல்லா cos ஆல டிவைட் பண்ணிட்டா the term becomes 1 minus 1 plus மாறும். இப்போ அடுத்த லைன்ல 1 அந்த பிராக்கெட்டுக்கு வெளியே tan inverse இருந்தா tan of a minus b அந்த இடத்துக்கு 1 இருந்ததுன்னா tan pi by 4 மாத்திக்கலாம். அந்த ஐடியா அடுத்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? But this bracket can write tan of pi by 4 minus x. Now formula padi tan a minus tan b divided by 1 plus tan a tan b. So this equal to tan inverse tan of pi by 4 minus x. இது ஃபுல்லா x. Tan inverse of tan x. It is pi by 4 minus x. So இதுதான் நம்மளுடைய கொஸ்டினோட simplest form. Therefore, tan inverse cos x minus sin x divided by cos x plus sin x is equal to pi by 4 minus x. So some doubt இருந்தா கேட்டுக்கோங்க. Question number 9 பார்க்க போறோம். Question number 9. Write the simplest form of tan inverse x by root of a square minus x square, where modulus x less than a.
ஓகே, இந்த சம் வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். Question 9. Write the simplest form. Simplest form of tan inverse x by root of a square minus x square, where modulus x is less than a. Solution. So here the question is tan inverse x by root of a square minus x square. இந்த டைப் root of a square minus x square இருந்தால் let or put நீங்க எடுத்துக்கலாம். x is equal to a sin theta. So already நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். லேர்ன் பண்ணிட்டோம் நம்ம அப்படியே எழுதுறோம். இப்போ கொஸ்டின் எப்படி மாறுது பாருங்க. tan inverse x by root of a square minus x square is equal to tan inverse, in the place of x substitute a sin theta divided by root of a square minus x square, therefore a square sin square theta. This is equal to tan inverse. This is a numerator term as it is, no change. So denominatorல ஒரு a square நம்ம காமனா எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா 1 minus sin square theta. In next line, this is equal to tan inverse a sin theta. Root அப்படிங்கிற term a square இருந்துச்சுன்னா இது a ஆ மாறும். 1 minus sin square is cos square theta. இந்த root விட்டு வெளியே வரும் பொழுது cos theta. This a get cancelled. This is equal to tan inverse of sin by cos is tan theta. But tan inverse tan theta is equal to theta. So in the beginning நம்ம என்ன எடுத்துக்கோம் பாருங்க, x is equal to a sin theta. So இதுல இருந்து நீங்க என்ன எழுதலாம்னா x by a is equal to sin theta வந்திருக்கும். So இதுல எழுதிடுறேன். இதுல சைடு ஒர்க் அவுட் பண்றேன். a sin theta is equal to x ன்னு எடுத்துருக்கோம். So sin theta is equal to x by a. So we need theta is equal to sin inverse x by a. In the place of theta, substitute sin inverse x by a. It is the simplest form of the given question. So this is the question number 9. Tan inverse x by root of a square minus x square is simplest form. So question number 9 la doubt இருந்தா கேட்டுக்கோங்க. வர்ஷினி புரிஞ்சுதாமா?